மியா, ஜஹாம்பனாவோட கண்ணுல கண்ணீரா? நீங்க அழறீங்களா? உங்க மூளை குழம்பு பிடிச்சா? நான் எதுக்கு அழணும்? என் கண்ணுல கொஞ்சம் சோப்பு விழுந்துருச்சு. அழறத மறைக்கணும்னு நினைக்கிறாரு பாவம். இதெல்லாம் என்னது? டார்க் சாக்லேட் அண்ட் கிரீன் டீ. இந்த மாதிரி மோசமான நேரத்துல மனுஷனுக்கு இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். அப்போ உங்க மோசமான நேரத்தை வெளியில போய் சரி பண்ணிக்கங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாவம் இந்த ஜஹாம்பனா தன்னோட மனவலியை வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? அது வந்து நான் என்ன சொன்னேன்னா, தன்னோட மனவலியை பங்கு போட்டுக்கிறதுனால ஒரு மனுஷன் பலவீனமாக மாட்டான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. I have no idea what you're talking about. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க எதுக்கு என்னோட ரூமுக்கு வந்தீங்க? இது பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட உரிமைக்காக போராடணும் மிஸ்டர் கான். நீங்க எதை நினைச்சு உங்களோட காலடியை முன்னாடி எடுத்து வச்சீங்களோ அதை பாதிலேயே நிறுத்திடாதீங்க. நீங்க செய்யறது சரின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் எதுக்கு பயப்படணும்? இதுக்கு நடுவுல வேற நேஷனாலிட்டியோ டூரிஸ்ட் வீசா பிரச்சனையோ இல்ல 12 மணி நேரம் ஃபிளைட்ல போனா கூட அதை நினைச்சு நீங்க கலங்க கூடாது. மனுஷன் காதலுக்காக போராடணும் அசர் அஹமத் கான். மத்ததெல்லாம் அந்த அல்லாவோட கையில இருக்கு. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? மனுஷன் எப்பவுமே நல்லாதான் இருப்பான் மிஸ்டர் கான். அவனோட நேரம் தான் சரியில்லாம போயிடும். சில நேரத்துல நாம அப்படியே தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபீலிங்ஸ நம்மளோட ஆசைகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தனியா இருக்கிறது இல்ல, நம்ம ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க கூடிய யாராவது ஒருத்தர் இருப்பாங்க நம்ம பக்கத்திலேயே. யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் உதவி தேவைப்படலாம். இதுல எந்த தப்புமே கிடையாது. ஓஹா, என்னங்க உங்க போன்? இதை நான் சரி பண்ணிட்டேன். கீப் இட் வித் யூ. Have a nice day. பாவம் இந்த மனுஷன் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. Something is wrong. இந்த பொண்ணோட மென்டல் பேலன்ஸ் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ராஷித் மியான், சொல்லுங்க. இம்ரானுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன வண்டி என்னாச்சு? ஆர்டர் கொடுத்துருக்கு, வந்துரும். நான் ஏதாவது சொன்னா நிறைய பேசுறேன்னு வைங்க. அந்த வண்டி ஏதோ கனவு மாதிரி ஆயிடுச்சு. வருமானே தெரியல. வந்துடும்னு சொல்றீங்க, ஆனா அது எப்ப வரும்னு தான் யாருக்கும் தெரியல. அக்கா, அது வந்து இங்க பாருங்க ரஷித் மியான், எனக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள அந்த வண்டி நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கணும். அது நடக்காதுக்கா. எப்படியாவது நடக்க வைங்க. ஹசீனாவுக்கு நம்ம வாக்கு கொடுத்திருக்கோம்ல, கார் வாங்கி தரோம்னு. ஆனா இப்ப வரைக்கும் கார் வரலையே. அக்கா, வண்டி வந்துடும். அதுக்காக நான் 5 லட்சம் ரூபாய் அதிகமாவே கொடுத்திருக்கேன். இப்போ உடனடியா வண்டி வேணும்னா அதுக்கு 15 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுக்கணும். அவ்வளவு அவசரம் எதுக்காக சொல்லுங்கக்கா? நான் எதுக்காக அவசரப்படுறேன்னா, வண்டி மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஹசீனா நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திடுவா. என்னது? ஆமா, முதல்ல போய் அதை பாருங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள அந்த வண்டி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்தாகணும். இந்த சின்ன விஷயத்துக்காக நிச்சயதார்த்தத்தையே நிறுத்துறதா? இவங்க ஏன் இப்படி இருக்காங்க?
இங்க பாருங்க, அந்த அசீனா அப்படிப்பட்டவ தான். அவளை ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். உங்க பொண்ணுக்கு நீங்க நிக்காவ பண்ணி வைக்க போறீங்களா, இல்ல இந்த வயசுல கூட உங்க காதல் லீலைய தொடர்ந்து நடத்த போறீங்களா? அவங்க இந்த சின்ன விஷயத்துக்காக இந்த சம்மந்தம் வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலா இந்த நிக்கா நின்னு போனாலும் நல்லதுதான். நம்ம பொண்ணை நிக்கா பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம், விக்கிறதுக்கு இல்ல. நிக்காவை நிறுத்திடுவாங்க. நிக்கத்தோட நிக்கா இந்த வீட்டுல தான் நடந்தாங்கணும் ரஷித் மியான். அதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, இல்லட்டாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த சம்பந்தம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இந்த சம்பந்தத்தை விடவே மாட்டேன். காலேஜ்க்கு வர லேட் ஆகுது. சாரி குமேரா. ஓஹோ அக்கா, ஏன் இன்னைக்கு நீங்க இவ்ளோ லேட் ஆக்குறீங்க? ஏதோ டேட்டிங் போற மாதிரி ரெடி ஆகுறங்க போல இருக்கு. இன்னைக்கு நாட்டுல வெங்காயம் தக்காளியோட விலை வசந்துருச்சு. திரும்பவும் சொல்றேன், நாட்டுல வெங்காயம் தக்காளியோட விலை வசந்துருச்சு. இன்னைக்கு என்ன டேட்னு கூட கவலைப்படாம டேட்டிங்க பத்தி என்ன கவலை? இது எங்களோட பர்சனல், உங்ககிட்ட ஏன் இதை சொல்லணும்? லிங்கோ ஹாட்டிஸ், நான் உங்க பிரசிடென்ட்டா இருக்கிறதுனால நீங்க என்ன பேசுறீங்கங்கறதை எல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இருக்கு. சொல்லுங்க. அண்ணா, நாங்க குமேராவை பத்தி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமா ரெடி ஆயிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் ஆக்கற தெரியுமா? ரொம்ப நேரமா? அப்படின்னா அதுக்கு ஒரு கவிதை சொல்றேன். பூந்தோட்டமே உனக்காக காத்திருக்கிறது, பூந்தோட்டமே உனக்காக ஆவலாய் காத்திருக்கிறது, உன் வருகையை எதிர்பார்த்து. இதோ வந்து விட்டேன் தென்றலாக, இனி சந்திப்போம் மின்னலாக. வா 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 வா, என்ன அழகா சொன்ன ஹுமரா பேகம். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ நம்ப மாட்டே, இருந்தாலும் சொல்றேன். இந்த உலகத்திலேயே நான் தான் கடவுள்கிட்ட இப்படி வித்தியாசமா வேண்டிக்குவேன். இந்த மின்னல் விழுந்தா அது என் மேலதான் விழணும். சரி இருக்கட்டும். அப்படி எங்க போறீங்க இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேடம்? கிளாஸுக்கா இல்ல வேற எங்கேயாவதா? கிளாஸ்க்கும் தான், அப்புறம் வேற ஒரு இடத்துக்கும் தான். சரி, நீங்க அந்த போரிங் கிளாஸ்க்கே போயிட்டு வாங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுப்பா. ஜோயாவை பத்தி. பாவம்பா, அந்த பொண்ணு என்ன பண்ணா? அம்மா, அவ ஒண்ணும் பாவம் இல்ல. அவகிட்ட நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க. அவ கொஞ்சம் சரியில்லை. சரியில்லைன்னா? கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றா. உங்களுக்கு அவளோட ஃபேமிலிய பத்தி நல்லா தெரியும்ல? ஏ அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளுக்கு இப்ப உதவி தேவைன்னு நினைக்கிறேன். நியூயார்க்கோட என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அங்க இருக்கிறவங்களுக்கு தனிமையும் டிப்ரெஷனும் வாட்டி எடுக்கும். அதுவே தப்பான வழியை காட்டும். நீ என்ன சொல்ற அசார்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜோயா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ட்ரக்ஸ்? அப்படியெல்லாம் இருக்காது. அம்மா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவளோட பிஹேவியரை நான் கவனிச்சேன். அதை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அவளை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும். நீங்க அவளோட அக்கா கிட்ட பேசி பாருங்க. அவங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் இன்டேக்கை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு.
தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. எதுக்கு ஒரு தடவை நீங்க அவகிட்ட பேசி பாருங்களேன். அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. அத்தை, அது வந்து நான் உங்க பையனை பத்தி உங்ககிட்ட பேசணும். ஆ, அத்தை, உங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியுமா? அவரு நல்லா தானே இருக்காரு? நல்லதா இருக்கா? ஏன்? இல்ல, நேத்துல இருந்து அவரோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கு அத்தை. உங்களுக்கு அவரை பத்தி எல்லா விஷயமும் தெரியும்ல? அத்தை, எனக்கு என்ன தோணுதுன்னா அவருக்கு கண்டிப்பா உதவி தேவை. ஐ மீன், இந்தியாவோட என்விரான்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பத்தாததுக்கு இந்த ஏஜ்ல அதுவும் அன்மேரிட் மேல். அவருக்கு தனிமை, டிப்ரெஷன்லாம் இருக்கதான் செய்யும். இப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அவங்க மறைக்க ஆரம்பிப்பாங்க. தனியானா டிப்ரெஷன்னா? ஆமா அத்தை, இப்ப பாருங்களேன், அவருக்கும் கல்யாண வயசாயிடுச்சு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி நீங்க யோசிக்கலையா? யோசிச்சிருக்கேன். நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். நிறைய பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. ஆனா அவர் அதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வர. ரைட். இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சீங்களா? என்ன காரணம்? அத நான் கண்டுபிடிக்கிறேன் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட அன்பா பேசுங்க. அவர் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவரு ஏதோ உங்ககிட்ட மறைக்கிறாரு இருக்கலாம், கேட்டு பாருங்க. அப்புறம் அத்தை, முடிஞ்சா அவரை நீங்க ஒரு நல்ல டாக்டர் இல்லனா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க. அவருக்கு அது இப்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் ஓகே. யா அல்லாஹ். ஜோயா சரியில்லை. அவளுக்கு இப்ப உதவி தேவைன்னு நினைக்கிறேன். அத்தை, அவருக்கு இப்போ உதவி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அவளை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும். ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. ரஷீத், என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஹசீனா இந்த நேரத்தில் இங்கே வரணும்? நிச்சயமா என்னமோ இருக்கு. அவங்க எதுக்காக வராங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அசீனா இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லத்தான் வரா. இல்ல அண்ணி, அந்த மாதிரி சொல்லாதீங்க. நம்ம நிக்கத்தோடைய நிலைமை என்ன ஆகுறது? முதல்லயே 2 மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேணான்ட்டாங்க. இப்ப இந்த சம்பந்தம் நின்னு போச்சுன்னு. ரஜியா, ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை? ஹசீனா ஏன் இப்படி பண்றா? அது வந்து குட் மார்னிங் டொமேட்டோ. குட் மார்னிங். அக்ரம், நீங்க என்ன பண்ற? குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட சில செக்ஸ்ல சைன் வாங்க வேண்டியிருக்கு. உங்க வீட்டை தாண்டி தான் எப்படியும் பேங்க்குக்கு போகணும், அதனால இங்க வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் சார். நோ நோ, நாட் அட் ஆல். ஹேவ் எ சீட். பிரேக்ஃபாஸ்ட்? வேண்டாம் சார், தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ சீட்.
அம்மா அக்ரம் வந்திருக்கான். என்கிட்ட சில பேப்பர்ஸ்ல சைன் வாங்கணுமா. அக்ரம் யாரு? அதான் அன்னைக்கு நான் சொன்னேன்லம்மா, அவனோட கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு ஓடி போயிட்டான்னு. ஒரு அன்கல்ச்சர்ட் அன்டிசிப்ளின்டான பொண்ணு. அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க. நஜ்மா, காஃபி கொடு. சார், பாவம் அந்த பொண்ணு என்ன நிலைமையில இருந்தான்னு நமக்கு என்னப்பா தெரியும்? அம்மா, ஏற்கனவே ஒரு பொண்ணை நீங்க பாவம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இன்னொருத்தையும் அப்படி நினைக்காதீங்க. அப்புறம் நஜ்மா, அக்ரம்க்கு டீ ஆர் காஃபி ஏதாவது கொடு. தேங்க்யூ. ஏய், நிஷ்மா, இவன் தான் அந்த பையன். இவனோட தான் ஜோயாவுக்கு நிக்கா நடக்கிறதா இருந்துச்சு. இந்த விஷயம் மட்டும் அசாருக்கு தெரிய வந்துச்சு. ஜோயா ரூமை விட்டு வெளியில வந்தா. அப்புறம் நஜ்மா, அக்ரம்க்கு டீ ஆர் காஃபி ஏதாவது கொடு. தேங்க்யூ. ஏய், நிஷ்மா, இவன் தான் அந்த பையன். இவனோட தான் ஜோயாவுக்கு நிக்கா நடக்கிறதா இருந்துச்சு. இந்த விஷயம் மட்டும் அசாருக்கு தெரிய வந்துச்சு. ஜோயா ரூமை விட்டு வெளியில வந்தா. கொஞ்ச நாளாவே நிக்கத் அப்புறம் இம்ரானோட கல்யாணத்துல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்த மனம் திறந்து பேசலான்னு. அட, உனக்கு மட்டும் இல்ல சீதா, நாங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். நிக்கத் இம்ரான் நிக்காவை நினைச்சுதான். அப்புறம் அது மட்டும் இல்ல, உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. இங்க பாரு, இம்ரான் மியானுக்காக வாங்கின புது காரோட சாவி. என்ன, நீ காரை பார்க்க வேண்டாமா? இந்த என்னோட புது காருக்கு என் கண்ணே பட்டுட போகுது. அது வேற எங்க போயிட போகுது? வீட்டுக்கு வரட்டும், நிதானமா பாத்துக்கிறேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நாங்க சொன்ன சொல்ல நிச்சயமா காப்பாத்துவோன்னு. வண்டிக்காரன் என்ன சொன்னா தெரியுமா? உடனே வண்டி வேணும்னா 15 லட்சம் ரூபாய் உடனே கட்டணும், செக்கா கொடுக்கணும்னு சொன்னா. உடனே செக் அனுப்பி வச்சுட்டோம் நாங்க. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட பேசணும்னு சொன்னியே. அது அது வேற ஒண்ணும் இல்ல. நிக்கா ஏற்படலாம் எப்படி இருக்குன்னு கேட்கதான். என்னென்னலாம் செய்யணும்னு டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். அக்ரம், ஒரே கம்பெனி பேருக்கு நீ 2 செக் போட்டிருக்க. ஐ எம் ரியலி வெரி சாரி சார். நான் கவனம் இல்லாம பண்ணிட்டேன். என்னாச்சு அக்ரம்? நானும் ஒரு மாசமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேலையில கவனம் செலுத்தவே மாட்டேங்கிற. நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. கல்யாணம் நின்று போன விஷயத்த நீ இன்னும் மறக்கலையா? அக்ரம், நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் அப்பப்போ மறந்துடணும். அதுதான் நமக்கு எப்பவும் நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளோட பேரு, அவ மூஞ்சு எல்லாத்தையும் மறந்துடு மறந்துடு மறந்துடு. மேம், அதை எப்படி மறக்கிறது? அந்த பொண்ணு என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டா. என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. ஹாய். வாட்? உங்க பெல்ட் பெல்ட்டா? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. என்ன? அது நல்லாவே இல்ல. போங்க போங்க. ஆக்சுவலி தப்பு என்னோட தான். நான் தான் ஃபாரின் ரிட்டர்ன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன்.
எல்லா ஃபாரின் பொண்ணுங்களும் இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு இங்க இருக்கிற கலாச்சாரம் சம்பிரதாயம் எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணுக்கு எந்த ஊரு? அட, அந்த பொண்ணு எந்த ஊரா இருந்தா என்ன? இப்ப அதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால மனசுல இருக்கிற ரணம் குறைஞ்சு போயிடுமா என்ன? ஆ? நீ அவளோட பேரை கூட உன் வாயால சொல்லாத. அவளை மறந்துடு. அவ மூஞ்ச கூட மறந்துடு. நான் கொண்டு போய் கொடுக்கறேன்.